இந்தியாவில் அனல் மின்சாரம், அணு மின்சாரம், நீர்மின் உற்பத்தி இருந்தாலும் வரும் காலத்தில் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி முக்கியத்துவம் பெறும். அந்த வகையில் சோலார் மின் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன. சோலார் மின் உற்பத்திக்கு தற்போது பலர் முன்வந்தாலும் இடப்பிரச்சனை பெரிய அளவில் இருக்கிறது. அதிகளவில் சோலார் பேனல்கள் அமைத்தால் விவசாய நிலம் சுருங்கும் என்ற அச்சமும் உள்ளது. இதனை போக்க தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பொறியியல் துறையினர் புதிய முயற்சியில் இறங்கியுள்ளனர். அதாவது விவசாய நிலத்தில் சோலார் பேனல்கள் அமைத்து அங்கேயே விவசாயமும் செய்யும் நுட்பத்தையும் கண்டறிந்துள்ளனர். பயிர்களுக்கு ஏற்ப நிலத்திலிருந்து 2 முதல் 3 மீட்டர் உயரத்தில் சோலார் பேனல்கள் அமைக்கலாம். அதற்கு கீழே விவசாயமும் செய்யலாம். இதனால் 2 விதமான நன்மைகள் கிடைக்கும். ஒன்று, சோலார் மின் உற்பத்தி. இரண்டாவது, விவசாய பொருட்கள் உற்பத்தி செய்ய முடியும். எங்களுடைய ஆராய்ச்சியானது அக்ரிவோல்டிக்ஸ், அக்ரி பிவி ஃபார்மிங் சொல்லலாம். அதாவது வேளாண் ஒளி மின்னழுத்த விவசாயம் சொல்லுவோம். ஒரே நேரத்தில் நம்மளுடைய இருக்கக்கூடிய லேண்டில் நம்ம மின்சாரத்தையும் தயாரிக்க முடியும், நம்மளுடைய பயிரையும் பெருக்க முடியும். அப்படிங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். டுயல் லேண்ட் யூஸ். ஸோ இரு வகையான பயன்பாட்டுக்கு நம்ம இந்த ஒரே டைமில் நம்ம இந்த லேண்டை உபயோகப்படுத்துகிறோம். அதனால் இது டுயல் லேண்ட் யூஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அக்ரி வோல்டிக்ஸ் ஃபார்மிங்கிறது முதல் முறையாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் நம்ம இதை உருவாக்கி ஆராய்ச்சி திட்டங்களை செய்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். இந்த கடந்த ஒரு ஆண்டு காலமாக இதனுடைய ஆராய்ச்சி திட்டம் நடந்து வந்துட்டுருக்கு. அதில் முதலாக நம்மளுடைய தக்காளி, டொமேட்டோ பிளான்ட்டை நம்ம இங்கே போட்டு அதனுடைய பயிர் உற்பத்தி பெருக்கம் எப்படி இருக்குது, அதனுடைய அதுக்கு தகுந்த சூழ்நிலைகள் எந்த மாதிரி தாவரம் வளர்றதுக்கு ஒளிச்சேர்க்கை எப்படி நடக்குது, அந்த மாதிரி எல்லா காரணிகளெல்லாம் ஆராய்ஞ்சு அதே மாதிரி சைமல்டேனியஸாக நம்மளுக்கு எவ்வளவு மின் உற்பத்தி நடக்குது அப்படிங்கிறதையும், அந்த மின் உற்பத்தி ஆனது எப்படி நம்ம பயன்படுத்துவது, நம்மளுடைய ஃபார்மிங்லேயே நம்மளுடைய விவசாய நிலங்களிலே எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்நோக்கம். சோலார் பேனல்கள் அடியில் விவசாயம் செய்யும் நுட்பத்தில் பல நன்மைகள் இருப்பதாக வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அதிக வெப்பம் மற்றும் அதிக மழையிலிருந்து பயிரை பாதுகாக்க முடியும். மேலும் சோலார் பேனல்களை வடிகால்களாக பயன்படுத்தி சிறிய மழை பெய்தாலே தாவரங்களுக்கு தேவையான நீர் கிடைக்க செய்ய முடியும். வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் இந்த அற்புத முயற்சி ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இதை சிறப்பாக வடிவமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்த அற்புதத்தை நிகழ்த்தலாம். இப்போ நம்ம பார்க்குறது போட்டோவோல்டிக்ஸ் சொல்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் நம்ம எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், கீழே நம்ம கிராப்பும் ரைஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறது வெளியில் பார்த்தீங்கன்னா போட்டோவோல்டிக்ஸ் தனியாக இருக்கும். அதாவது என்னென்னா சூரிய பூங்கான்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது மாதிரி தனியாக இருக்கும். இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கிராப் பண்ணுறது தனியாக இருக்கும். இப்போ நம்ம கொடுத்துருக்குற மாடல் பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக நம்ம எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், கீழே நம்ம ரைஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது கீழே கிராப்பை ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் நியூ கான்செப்ட்டுங்க. இப்போ தான் எமர்ஜிங் ஆகிட்டு இருக்குது இந்தியாவில். இது மக்கள் விவசாயிகளுக்கு இப்போ பெரும் உதவியாக இருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ இந்த இதில் இன்னொரு 3 பெனிஃபிட்ஸ் சொல்லாங்க. ஒன்று எலக்ட்ரிசிட்டி ஒரு பக்கம் கிடைக்கும், இன்னொன்று கீழே கிராப் ரைஸ் பண்ணலாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுன்னா இந்த மழை நீரை சேகரிக்கிறதுக்கு வசதி இதில் பண்ணிக்கலாங்க. இது 3 ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ இதில் கிராஃபோட ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம மற்ற ஓப்பனில் போடுறத விட. ஏன்னா இப்போ நம்ம சோலார் ஃபோட்டோவோல்டிக்குங்கிறத நம்ம இன்கார்பரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி வரும். பட் ஆனால் நம்மளுக்கு 2 இன்கம் மாதிரி வருங்க. உங்களுக்கு கிராப் கீழே இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு பெனிஃபிட்டுங்க. கிராப் ரைஸ் பண்ணும்போது அதில் உங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு வருங்க. ஸோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் விவசாயிகளுக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேங்க.